Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதில் இன்றைக்கி 36th எபிசோடில் இருக்கோம். ஆக்சுவலாக கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாயிருச்சு. இன்னுமே நீங்கள் அனுப்பிக்கிற கமெண்ட்ஸால் தான் அப்கமிங் எபிசோட்ஸ் இருக்கும். இது வரைக்கும் வந்த எல்லா கமெண்ட்ஸும் இந்த எபிசோடில் முடிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஸ்ரீராம் கேட்குறாரு. சன் டிவியில் எந்தெந்த சீரியல்ஸ்லாம் முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது, உங்களோட கெஸ்ஸஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு மலர் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுது. நெக்ஸ்ட் 7th சீரியலில் 800+ எபிசோட்ஸோட டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. 18 ரீல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்னொரு சீரியல் வேறு வரதுனால கூடிய சீக்கிரம் அதுவும் முடிய சான்சஸ் இருக்குது. ஆனந்தராகம் சீரியலும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் அதை முடிக்கவும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட்டை முகமது ஃபர்கான் கேட்குறாரு. இவரோட ஃபஸ்ட்டு கொஸ்டினே நான் இப்போ தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இஸ் எனி சான்ஸ் ஃபார் த கிராண்ட் சீரியல்ஸ் ஆஃப் நந்தினி 2, அருந்ததி 2, அனாமிகா 2, மாயா 2 இன் சன் டிவி? வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் சீரியல் வந்து ஒவ்வொரு சேனல்லையும் கேட்டிருக்காரு. சன் டிவி பிரைம் டைமில் எனக்கு பிடிச்ச சீரியல் ராமாயணம், நான் பிரைம் டைமில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சீரியல், விஜய் டிவியில் எனக்கு பிடிச்ச பிரைம் டைம் சீரியல் சிறகடிக்க ஆசை, நான் பிரைம் டைமில் தங்கமகள், ஜீ தமிழில் எனக்கு பிடிச்ச பிரைம் டைம் சீரியல் என்னன்னா சந்தியா ரகம், நான் பிரைம் டைமில் மனசெல்லாம், கலர்ஸ் தமிழில் என்னோட ஃபேவரட் சீரியல் சிவசக்தி திருவிளையாடல், அண்ட் கலைஞர் டிவியில் நான் எந்த சீரியலும் பார்க்கறது கிடையாது. டாப் 3ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சன் டிவி, செகண்ட் விஜய் டிவி, தேர்டு ஜீ தமிழ். லக்ஷ்மி சீரியல் லாஸ்ட் வீக் 3.26 ரேட்டிங் பிடிச்சிருக்கு. லக்ஷ்மி சீரியலோட இந்த ஹை வால்டேஜ் எபிசோட்ஸ்லாம் கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாக்கி லக்ஷ்மி சீரியல் எப்போ முடியுங்க? இப்போதைக்கு அதுக்கு எண் கிடையாது. தனம் சீரியல் வந்து எப்போ வருதோ அப்போ எண்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கோடி மாஸ்டர் நிறைய கொஸ்டின் கேட்குறாரு. மல்லி சீரியலில் நீங்கள் கேட்ட அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸே கிடையாது. நெக்ஸ்ட் இலக்கியா சீரியல் 2 o'clock டைம் சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பாக சேஞ்ச் ஆக சான்சஸ் கிடையாது. என்னதான் இருந்தாலும் அதுதான் நம்பர் 1 சீரியல் நான் பிரைம் டைமில். ரஞ்சனி சீரியலோட ஸ்டோரி லைன் நல்லா தான் இருக்குது. பட் 9:30க்கு பார்த்தீங்கன்னா என்னமோ அந்த சீரியல் செட் ஆகலை. இப்போ 10 PM நல்லா தான் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலுமே 3 பாயிண்ட் அப்படின்னு ரேட்டிங் எடுத்துருச்சுன்னா அந்த சீரியல் ரொம்பவுமே கஷ்டம் 10 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் ஏதோ கயல் சீரியல் முடிகிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கீங்க. கயல் சீரியல்னால் இப்போதைக்கு எண் கிடையாது. நெக்ஸ்ட் எதிர்நீச்சல் சீசன் 2 வாட் சர்ப்ரைஸ் ஆஃப் சம் சர்ப்ரைஸ் ஆர் கெஸ் ஹவ் இட் இஸ் கோ? எனக்கு புரியல அந்த கமெண்ட்டே. நெக்ஸ்ட் ஆனந்தராகம் அபி வந்து யார் கூட ஜாயின் ஆவாங்கன்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது அப்கமிங் எபிசோட்ஸில் தான் தெரியும், பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் கேட்குற எல்லா கமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்கமிங் ட்ராக் தெரிஞ்சால் தான் என்னால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கெட்டிமேளம் சீரியலை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. 1 hour பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியல, ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் அவங்க எதிர்பார்க்குறது 5+ மேலே டிஆர்பி பார்க்குறாங்க. பிகாஸ் ஒன் ஆஃப் த ஹை பட்ஜெட் நிறைய ஆக்டர்ஸ் வச்சு இந்த சீரியல் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் கெட்டிமேளம் பாருங்கள். ஸோ நினைத்தால் நினைக்கும் சீரியலோட கிளைமேக்ஸ் இப்போதைக்கு கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி திரு வந்து 2 சீரியலில் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி கூடிய சீக்கிரம் எண்ட் ஆக போகுது. சிந்து பைரவி சீரியல் மட்டுமே தான் டெலகாஸ்ட் ஆகும். ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி கூடிய சீக்கிரம் எண்ட் ஆக போகுது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் சிந்து பைரவி சீரியலுமே அவர் கமிட் ஆனாது. நெக்ஸ்ட் கொஸ்டினுமே கோடி மாஸ்டர் தான் கேட்குறாரு. இலக்கிய சீரியலில் 12 to 1 கூட டைம் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. சந்திரலேகா சீரியல் டெலகாஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷங்களாக 2 மணி ஸ்லாட் அப்படின்னா சரிகம அப்படிங்கிற மாதிரி பதிவாயிருச்சு. ஸோ கண்டிப்பாக இலக்கிய சீரியலில் டைம் சேஞ்செலாம் பண்ண மாட்டாங்க. நம்பர் 1 சீரியலாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது டைம் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே வர சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் இந்த எபிசோடோட ஃபைனல் கமெண்ட்டை ஸ்ரீராம் கேட்குறாரு. கிருஷ்ணா அர்த்திகா நடிக்கிற சீரியல் அந்த டைட்டிலுமே நம்ம ஷேர் பண்ணிட்டோம், பூவே செம்பூவே அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த சீரியலில் 8 மணிக்கு கொண்டு வந்தால் டிஆர்பி நல்லாவே கிடைக்கும். பிகாஸ் மருமகள் சீரியல் டிஆர்பி ரொம்ப கம்மியாக பிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒருவேளை இந்த மாதிரி 8 மணிக்கு அந்த சீரியல் வர சான்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. சுத்தமாக சான்சஸே கிடையாது. பிகாஸ் பூவே செம்பூவே சீரியலில் நான் பிரைம் டைமில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சேனல் வந்து பிளானில் இருக்காங்க. நைட் 8 மணிக்கு வரதுக்கு சுத்தமாக சான்சஸே கிடையாது. நெக்ஸ்ட் கிங் ஆஃப் கேல என்ன கேட்குறாங்க அப்படின்னா சிங்கப்பெண்ணே கயல் சீரியல் கிளைமேக்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையாக பொய்யா? ஆக்சுவலாக நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த 2 சீரியலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த மாதிரி டாப் 3 பொசிஷனில் வர சீரியல். ஸோ இந்த 2 சீரியலை வந்து சன் டிவி இப்போதைக்கு முடிக்கிற பிளானில் சுத்தமாக கிடையாது. ஸோ நியூஸஸ் வருது அப்படின்னு சொல்லி யாருமே பயப்பட தேவையில்லை. ஒருவேளை இந்த சீரியல் முடியுது அப்படின்னா நானே அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுமே அவங்க தான் கேட்குறாங்க எதிர்நீச்சல் சீசன் 2 வந்து டைம் சேஞ்ச் பண்ணிடுவாங்களா? பிகாஸ் 9+ மேலே ரேட்டிங் வாங்கணும்னு எதிர்பார்த்தா வெறும் 6+ கிட்ட தான் ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 9:30க்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்து நல்லா ஹிட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பி தான் சன் டிவியுமே மறுபடியும் இந்த சீரியலை வந்து லான்ச் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு தான் பார்த்தீங்கன்னா டிஆர்பி கம்மியாக இருக்குது. அப்கமிங்கில் நிறைய ஹை வால்டேஜ் எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்கமிங்ஸில் இன்னும் நீங்கள் கமெண்ட்ஸ் அமிச்சிங்க அப்படின்னா எபிசோட்ஸை கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.